யாக்கோபு புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க, 14வது அதிகாரம் 38வது வார்த்தை. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்றதுக்கு கர்த்தர் உங்களை சொல்றாரு. ஜெபிக்க 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 கர்த்தர் என்னென்ன காரியங்களை, என்னென்ன திட்டத்தை உங்க வாழ்க்கையில வச்சிருக்காரோ அந்த அத்தனை திட்டங்களையும் உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற அது நீங்களே ஒரு வழி போடுறீங்க. தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டாராம். டாக்டர் கூட சொல்ல முடியாது, கரு உருவானதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்றது, ஒரு தாயோட கருவில உருவாவதற்கு முன்பாகவே உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு மகா பெரிய வல்லமையுள்ள தேவன் இல்லையா? உங்களை என்னை நேசிக்கிற ஏசப்பா அவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நம்ம ஆவி உற்சாகம் உள்ளதுதான். உள்ளத்துல எப்பயுமே தோணும், ஐயோ ஜெபிக்கணுமே, காலையில எந்திரிச்சோன்னு ஜெபிக்கணுமே, நைட்டு தூங்கும்போது ஜெபிக்கணுமே, ஆலயத்துக்கு போகணுமே, வேதம் வாசிக்கணுமே, தேவனோட நெருங்கணுமே. ஆனா அந்த சரீரம் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப பலவீனம் உள்ளது. வார்த்தை அது ஏசப்பா சொன்ன வார்த்தை. இது இந்த வார்த்தை எப்ப சொன்னாரு தெரியுங்களா? அவர் சிலுவையில அறைய போறாங்க. கடைசியா போய் கெத்செமனே தோட்டத்துல போய் ஜெபம் பண்ண போறார். அவருக்கு மனசு பூரா வியாகுலம். அடுத்த நாள் சிலுவையில அறைய போறாங்களே, என் கூட இருந்த சொந்த சீஷனை என்னை காட்டி கொடுக்க போறானே அப்படின்னு சொல்லி மனசு பூரா வியாகுலம். அவர் ஜெபிக்கும் பொழுது அவருடைய வேர்வையின் துளிகள் ரத்தமா கீழே சிந்துச்சு. நம்மளுக்கு எல்லாம் வேர்வை என்ன கலர்ல இருந்திருக்கு? தண்ணி மாதிரி வெள்ளை கலர்ல இருந்திருக்கு. ஆனா அவருடைய வேர்வையின் துளிகள் ரத்தமாய் கீழே சிந்தது. அவ்வளவு வியாகுலப்பட்டு அவர் ஜெபிக்கும் பொழுது தன் கூட 3 சீஷர்களை கூட்டிட்டு போனார். அந்த 3 சீஷர்கள்ட்ட சொன்னாரு, எனக்காக 1 மணி நேரம் ஜெபம். ஆனா அவங்க எல்லாருக்கும் ஒரு துக்கம், ஐயோ நாளைக்கு இவர் சிலுவையில அறைய போறாங்க, இவர் நம்மளை விட்டு போறேன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு துக்கம். அவங்களுடைய மாமிசம் பலவீனமா இருந்துச்சு. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் தூங்கிட்டாங்க. அப்பதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்து அவங்க கிட்ட சொல்றாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனால் உங்களுடைய மாமிசம் என்ன பண்ணுதான்? பலவீனம் உள்ளது. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் இந்த மாமிச பலவீனங்கள் நிச்சயக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். நம்முடைய காலத்தை நிதானித்து ஆராய்ந்து அறிந்து அதற்கு ஏற்று நாம் செயல்படுகிறவர்களா இருக்கணும். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக மனித ரூபம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்து தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து மீண்டும் அந்த பரலோகத்துக்கு போனார். உங்களுக்கு எனக்காக அவர் அந்த ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவத்தை எல்லாம் கழுவினார். இன்னொரு குட் நியூஸ் இருக்கு, அதே இயேசுப்பா மறுபடியும் திரும்பி வரப்போறார். அவன் அதே இயேசுப்பா மறுபடியும் திரும்பி வரப்போறார். நான் என்ன இந்த இடத்துலனா, முதல் தடவை வரும்பொழுது அவர் கிருபையின் தேவனாய் வந்தார். 2வது தடவை வரும்போது அவர் நியாயாதிபதியாய் வருவார், நீதியுள்ள நியாயாதிபதியாய் வருவார். நாம் ஒவ்வொருவரும் என்னென்ன கிரியைகள் செய்கிறோமோ, நம்மளுடைய வாழ்க்கையில் அன்றாட நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைக்கு தக்க பலனை அவர் அப்படியே கொண்டு வருவாராம். வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? நொந்து போயிருக்கீங்களா? ஐயோ ஏன் எனக்கு இவ்வளவு பாடு, என்னோட கஷ்டம் தீரவே மாட்டேங்குது நினைச்சிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களுடைய ஒவ்வொரு கிரியைகளையும், உங்க ஒவ்வொரு பாடுகளையும், நீங்க பண்ணுகிற ஒவ்வொரு பிரயாசத்தை அறிந்திருக்கிறார். உங்களுடைய பலன் தேவனோடு கூட கடந்து வருகிறது. இந்த கடைசி காலத்துல நாம் பண்ண வேண்டிய காரியம், சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். ஒரு நியாயம் செய்கிற ஒரு நியாயாதிபதி இருக்கு. அதே ஊர்ல ஒரு விதவை இருந்தா. இந்த விதவை என்ன பண்ணான்னா, அண்ணா தினமும் அந்த நியாயாதிபதி இடத்துல போய் தனக்காக ஒரு நியாயத்தை செய்யணும், எனக்கு இந்த காரியத்துல ஏதாவது ஒரு நியாயத்தை செய்யுங்க, தினமும் 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 போய் அவர் முன்னாடி நின்றுவார். ஒரு நாள் அவர் மனசுல நினைக்கிறாரா, டெய்லி வந்து இவன் நம்மளை தொந்தரவு பண்றாளே, டெய்லி வந்து நம்ம கிட்ட இதே விஷயத்தை கேட்டுட்டே இருக்காளே, சரி இதுக்கு மேல இவன் நம்ம கிட்ட வரவே கூடாது, எப்படியாவது அவளுடைய காரியத்தை நம்ம முடிச்சு கொடுத்துடணும். ஏன் கர்த்தர் இந்த இடத்துல இந்த உவமையை சொல்லுகிறார் அப்படி என்றால், அநேக நேரங்கள்ல தேவனிடத்துல ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருப்போம். சில நாட்கள் தள்ளி போகும், அந்த விஷயம் நமக்கு கிடைக்காம தாமதமாய் போகும். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 17வது வார்த்தை சொல்கிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்ப நீங்க ஜெபிக்கணும்? ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தின்படி அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும்படியாய் இடைவிடாமல் ஜெபிக்கணும். ஒரு விஷயத்திற்காக மாத்திரமல்ல, நமக்கு வேண்டிய ஆசீர்வாதத்திற்காக மாத்திரமல்ல, தேவனை இன்னும் அதிகமாக அறிய வேண்டும் என்ற வாஞ்சை உள்ள ஒவ்வொருத்தரும் சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் தேவனிடத்துல போய் ஜெபிக்க வேண்டும். ஆனா தினமும் இடைவிடாமல் தேவனை சந்திக்கிற ஒரு மனுஷன், தேவனோட ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப், கரெக்ட் ரைட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு மனுஷன் நிச்சயமாய் எந்த நாளும் விழுந்து போகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார். வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை வருது, நம்ம வாழ்க்கையில விழுந்து போறோம், பின்மாற்றம் அடைகிறோம் அப்படின்னா முதல்ல நீங்க எந்த இடத்துல பாக்கணும் தெரியுமா? உங்க ஜெப ஜீவியம் எப்படி இருக்குன்னு பாக்கணும். எதை பாக்கணும்? உங்க ஜெப ஜீவியம்.
குடும்பத்துல ஒரு பிரச்சனை வருதா, இல்ல உங்க சரீரத்துல ஒரு பிரச்சனை வருதா, உங்க தொழில ஒரு பிரச்சனை வருதா, இல்ல உறவினர்களோட ஒரு பிரச்சனை வருதா, இம்மீடியட்டா பாருங்க உங்களுடைய ஜெப ஜீவியம் எப்படி இருக்குன்னு. உங்களுடைய ஜெப ஜீவியம் தேவனோடு கூட இணைந்து இருக்கும் பொழுது கர்த்தர் அனுதினமும் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவார். ஆமென். சங்கீதம் 32:8 சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வச்சு உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். அவன் அந்த ஃப்ரெண்டை டெய்லி மீட் பண்ணீங்கன்னா, டெய்லி அந்த ஃப்ரெண்டை நம்ம கூட பேசுறதுக்கு அலோவ் பண்ணீங்கன்னா, நீங்க எப்படி நடக்கணும்னு கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். வேற யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இல்லை. நமக்கு அறிவு வேண்டாம், நமக்கு படிப்பு வேண்டாம், பதவி வேண்டாம், எதுவும் வேண்டாம். தேவன் இந்த வேதம் இருக்கு பாத்தீங்களா, இந்த வேதம் இருக்கு பாத்தீங்களா, ஒண்ணுமே தெரியாதவங்க படிச்சாலும் புரியும், பெரிய அறிவாளி படிச்சா புரியாமலும் போகும். அவ்வளவு சத்தியம் இருக்கு இந்த வேதத்துல. அவன் கர்த்தர் நம் நடக்க வேண்டிய வழியை அழகா நமக்கு காட்டி கொடுக்க வேண்டும் என்றால், முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணு. இத்தனை நாள் நம்மளுடைய ஜெப ஜீவியம் எப்படி இருந்தாலும் சரி, இன்றையில இருந்து ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஏசப்பா, தினமும் ஏதாவது ஒரு பர்டிகுலர் டைம் வச்சுக்கோங்க, தினமும் இந்த நேரத்துல நான் உங்களுடைய சமூகத்துல வந்து காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள், தானியேல் என்கிற ஒரு மனுஷன் ஒரு தேசத்திற்கு அடிமையாய் இழுத்து கொண்டு போகப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் அந்த தானியேல் பண்ண ஒரே ஒரு விஷயம், அவனை சுற்றி சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, அவனுடைய அவன் வேற இடத்துல வேற தேசத்துல இருந்தாலும் சரி, அவன் பண்ணின ஒரே ஒரு விஷயம், 3 நேரமும் தேவனை சந்திக்க தவறாமல் இருந்தான். 1 மணி நேரம் தேவனுக்காக கொடுங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தலைகீழாய் மாற்றி தானியேலை போல யோசேப்பை போல உங்களை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைப்பார். நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு கர்த்தர் அந்த இடத்துல கற்றுக் கொடுக்கிறார். இந்த இடத்துல 2 பேர் தேவாலயத்துக்கு போறாங்க. ஒருத்தர் பரிசேயர், ஒருத்தர் வந்து ஆயக்காரர். 2 பேர் தேவாலயத்துக்கு போனாங்க. ஒருத்தர் உள்ளுக்குள்ள போயிட்டாரு, தேவாலயத்துக்குள்ள போயிட்டு அப்படியே அந்த சன்னிதானத்துக்கு முன்னாடி நின்னு ஜெபிக்கிறாரு. நான் ஒழுங்கா தசம் வாங்கி கொடுக்குறேன், வாரம் தவறான ஆலயத்துக்கு வர, நான் எந்த பொய்யும் சொல்றது இல்ல, யாருடைய வாழ்க்கையை நான் கெடுக்கிறது இல்ல, எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நான் நன்மையான காரியங்களா செஞ்சுட்டு இருக்கேன், அதனால நீங்க ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி பரிசேயர் ஜெபிச்சாரு. இன்னொருத்தர் வந்து ஆலயத்துக்கு போனாரு, ஆனா ஆலயத்துக்குள்ளேயே போகல, அதோட வாசப்படியில நின்னு வானத்தை ஏறெடுத்து கூட பார்க்க முடியாம தன்னுடைய இருதயத்துல கைய வச்சுட்டு அப்படியே தலை குனிஞ்சு தேவனிடத்துல சொல்றாரு, ஏசப்பா கர்த்தாவே, தேவனே, உங்களை நோக்கி பாக்குறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்ல, அவ்வளவு பெரிய பாவி நான், என்னை ரட்சியும் அப்படின்னு. யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆயக்காரனுடைய ஜெபம். நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்ம ரொம்ப நல்லவங்க, நம்ம யாருக்கும் தீங்கு செஞ்சதில்லை, அதுக்காக எல்லாம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க போறதில்லை. நீங்க நல்லவரா இருந்தாலும் கெட்டவரா இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா இருதயத்துல தாழ்மை வேணும். 2 நாளாகமம் புஸ்தகத்துல 7வது அதிகாரத்துல வாசிக்கிற ஒரு வார்த்தை, தன் ஜனங்கள் தாழ்த்தி தேவனுடைய சமூகத்துல முகம் குப்புற விழுந்து அவங்களை தாழ்த்தி அவங்களுடைய பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் அவங்களை மட்டும் இல்ல அந்த தேசத்தையே ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணும்போது முதல் விஷயம், இடைவிடாமல் நீங்க ஜெபிக்கணும், அனுதினமும் ஜெபிக்கணும், ஏசப்பாவோட ரைட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும். ஆமென். கர்த்தரோட தினமும் போய் அவருடைய சமூகத்தை அவரை நீங்க சந்திச்சுட்டு வரும்போது கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்ற, சரியான வழியில் உங்களை நடத்த அவர் ஆயத்தமாயிருக்கிறார். 2வது விஷயம், நம்மை தாழ்த்தி ஜெபிக்கணும். நான் நல்லவன் அதனால என்னை ஆசீர்வதிங்க, நான் தினமும் சர்ச்சுக்கு போறேன் அதனால என்ன ஆசீர்வதிங்க, நான் ஜெபிக்கிறேன் அதனால என்ன ஆசீர்வதிங்கன்னு இல்ல, தேவனிடத்துல நம்ம இருதயத்தை தாழ்த்தி நம்ம முழுவதுமா நம்மளை தாழ்த்தி, ஏசப்பா நம்ம ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு நம்மளை தாழ்த்துறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. 3வது விஷயம் என்ன தெரியுமா? தேவனிடத்துல நம்ம ஜெபிக்கும் பொழுது, தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம போகும் பொழுது, நம்ம எல்லாரும் வளர்ந்துட்டோம், ஆனா நம்மளுடைய இருதயம் சிறு குழந்தையின் இருதயத்தை போல இருக்கணும். ஏன் அந்த இடத்துல சிறு குழந்தையின் இருதயத்தை போல இருக்கணும்னு வேதத்துல சொல்லுதுன்னா, அந்த இருதயத்துலதான் ஒரு இன்னசென்ஸ் இருக்கும், ஒரு கள்ளம் கபடமற்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை கடாய்ச்சிப்பார், நிச்சயமாய் நம்மை நடத்துவாருங்கிற அந்த சிறு குழந்தையை போல அவரை நம்ப கத்துக்கணும். தேவனிடத்தில் நீங்க ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு ஜெபிங்க. விசுவாசத்தோட 2 நிமிஷம் ஜெபிச்சாலும் மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா கூட என்ன பண்ணுமா, அது நிச்சயமா போகும் என்று வேதம் சொல்கிறது. இந்த ஜெபம் முடிச்சு போகும்போது அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். விசுவாசிக்கிறவன் பதறான். சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். நம்முடைய ஆவி உற்சாகம் உள்ளதான், உள்ளுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஃபயர் இருக்கும், ஆனா நம்முடைய மாம்சம் பலவீனம் உள்ளது. ஆமென். நீங்க ஜெபம் பண்ணும்போது நீங்க தனியா ஜெபிக்கல, உங்க கூட 2 பேர் ஜெபிக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர். நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய அறையெல்லாம் நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய அறைய. ஏன்னா நீங்க ஜெபிக்கும் போது சாதாரணமா ஜெபிக்கல, உங்க கூட பரிசுத்த ஆவியானவர் இருந்து ஜெபம் பண்ணிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. அவர் ஜெபிக்கும் பொழுது வார்த்தை சொல்லுகிறது ரோமர்ல
அவர் வாக்கிலடங்கா பெருமூச்சுகளோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர். நமக்கு வருகிற அடுத்த நேரத்துல நமக்கு வருகிற கண்ணிகள் என்னன்னு பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். நம்ம ஜெபிக்க மறந்தாலும், நம்மளுடைய ஆத்மா சோர்வா இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம பக்கத்துல இருந்து ஜெபம் பண்ணிட்டே இருப்பார். உங்களுக்காக அனுதினமும் பரிந்து பேசுகிற ஆட்டுக்குட்டியானவர் பிதாவின் சன்னிதானத்தில் இருந்து கொண்டே இருக்கிறார். அநேக நேரங்களை நம்ம ஜெபிக்கிறது இல்ல, அநேக நேரங்களை நம்ம விழுந்து போகிறோம், அநேக நேரங்களை பிரச்சனைகளால சூழ்ந்து முள்ளுக்குள்ள விதைக்கப்பட்ட விதையை போல இருக்கிறோம். ஆனா அனுதினமும் தன்னுடைய காயங்களை பிதாவுடைய சமூகத்துல காட்டி, அப்பா இந்த ஒரு விஷயம் மன்னிங்க, என் மகளை ஒரு விஷயம் மன்னிங்க, என் மகனை ஒரு விஷயம் மன்னிங்கன்னு சொல்லிட்டு அனுதினம் உங்களுக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் ஒவ்வொரு நிமிஷம் கூட உங்களை மறக்கிறது இல்ல. உங்களுடைய ஜெபம் அவ்வளவு வல்லமையுள்ளது. ஜெபம் என்கிறது கர்த்தர் உங்கள் கரத்துல கொடுத்திருக்கிற பட்டயம். இந்த கடைசி காலத்துல தேவனுடைய வருகை வருகிற இந்த காலத்துல மத்தேயு புஸ்தகத்தில் 25வது அதிகாரத்துல ஒரு அழகான உவமை சொல்லியிருக்கு. 10 கன்னிகைகள் போனாங்க. 10 பேர் 5 பேருக்கு என்ன இருந்துச்சு? எண்ணெய் இருந்துச்சு. அவங்களுடைய தீவெட்டி புடிச்சிட்டு போனாங்க, கையில ஒரு பாத்திரத்துல எண்ணெய் கொண்டு போனாங்க. ஆனா 5 பேர் என்ன பண்ணாங்க? வெறும் தீவெட்டி மட்டும் கொண்டு போனாங்க. எண்ணெய் என்கிறது எதை குறிக்கிறது? ஜெபத்தை குறிக்கிறது. நம்ம எவ்வளவு அதிகமாய் நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் உங்களுடைய எண்ணெய் நிரம்பிக் கொண்டே இருக்கும். இனி வர காலங்கள் ரொம்ப கொடுமையான காலங்கள். இதுவரைக்கும் நீங்க கேள்விப்படாத சகல காரியங்களும் இப்பதான் நடந்துட்டு இருக்கு. இனி வர காலங்கள் ரொம்ப கொடுமையான காலங்கள். இந்த வேத வார்த்தையெல்லாம் இவ்வளவு ஃப்ரீயா இனி பேச முடியாது. அந்த காலத்துல பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்த வேண்டும் என்றால் நிச்சயமாய் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட வாழ்க்கையில, ஜெப வாழ்க்கையில நிலைத்து நிற்கிறவர்களாய் இருக்கணும். நீங்கள் மரிக்கும் பொழுது அந்த ஆத்மா பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து செல்ல வேண்டும் என்றால் அந்த ஆத்மாவுக்கு நீங்கள் மாத்திரம்தான் உத்தரவாதம். உங்க ஆத்மாவை நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். நீங்க நிச்சயமா ஜெபம் பண்ணிதான் ஆகணும். இடைவிடாமல் ஜெபிக்க. 10 கன்னிகைகள் போனாங்க. இந்த 10 கன்னிகைகள்ல 5 பேர்கிட்ட எண்ணெய் இருந்துச்சு, 5 பேர்கிட்ட எண்ணெய் இல்ல. கொஞ்ச நேரம் காத்து பார்த்தாங்க, ராஜா வரவே இல்ல. அவங்க எல்லாருக்கும் நிச்சய மயக்கம் அடைஞ்சிட்டாங்க. அதே போலதான் நிறைய நாட்கள்ல ஏசப்பா வராரு 2வது வருதுங்கிறாங்க, எங்க ஒன்னே காலமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் என்ன பண்ணிடுறோம்? சோர்ந்து போய் அன்றாட வாழ்க்கையோடு ஒன்றா இணைஞ்சு உலகத்தோடு ஒட்டி அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வருகை மிக விரைவில் இருக்கிறது. அது சீக்கிரமாய் வரும். அந்த நாளையும் நாளிகையும் நாம் அறியாது இருக்கிறபடினால் இந்த வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் விழித்திருங்கள். எப்படி விழிச்சிருக்க முடியும்? எப்படி உங்களுடைய உள்ளான ஆத்மா விழிச்சிருக்க முடியும்னா அனுதினம் நீ ஜெபித்தால் மாத்திரம்தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து உணர்த்தி கொண்டே இருக்க முடியும். பாதையில் நடந்து போகும் பொழுது சோதனைகள் வரத்தான் செய்யும், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் கர்த்தரிடத்துல முழுவதுமாய் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு சிறு குழந்தைகளுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் முக்கியமாய் சொல்லுகிற இந்த காலம், இந்த கடைசி காலத்துல உங்களைத்தான் 2 பேரும் டார்கெட் பண்ணிருக்காங்க. கர்த்தர் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், இந்த கடைசி காலத்துல உங்களைத்தான் எடுத்து பயன்படுத்துவேன். அவர் கரெக்டா புடிவாதமா புடிச்சு வாக்குத்தத்தம் கொடுத்தார். இன்னொருத்தவங்களை டார்கெட் பண்ணிருக்காங்க. யாரு? சாத்தான். எப்படி உங்களை உழுக வைக்கலாம், எந்த இடத்துல உங்களை உழுக வைக்கலாம். ஒவ்வொரு வாலிபர்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிற இந்த கடைசி காலம். அந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்கோங்க. யோவேல் புஸ்தகத்திலும் அப்போஸ்தலர் புஸ்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொரு சின்ன குழந்தைங்க தீர்க்கதரிசனம் சொல்ல போகுது. வாலிபர்கள் எல்லாம் நீ தரிசனங்களை காணணும், மூப்பர்கள் சொப்பனங்களை காணணும். ஹல்லேலூயா. வாலிபர்கள் மூலமாக, குழந்தைகள் மூலமாக பெரிய இதுவரைக்கும் நம்ம கேட்காத தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் வெளிப்பட போகுது. நம்முடைய வீட்டுல ஒவ்வொரு குழந்தைகள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. எந்த அளவுக்கு கர்த்தர் அவர்களை எடுத்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அந்த அளவுக்கு சாத்தான் அவர்களை எப்படியாவது பின்வாங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி, சோர்வடைய செய்யணும்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆனால் அதற்கு இடம் கொடுக்காதபடிக்கு, சோதனைக்கு உட்படாதபடிக்கு நாம் விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். தேவனுடைய வருகை எப்பென்றே நமக்கு தெரியாது. அந்த நாளையும் நம்ம அறியாது இருக்கிறபடி நான் எப்பவும் அனுதினமும் விழித்திருந்து ஜெபிப்போம். ஜெபத்தோடு இந்த வார்த்தைகளை நம்ம ஆரம்பிப்போம். முன் குறித்திருக்கிறீ தகவலை, இந்த இடத்துல தகவலை இந்த க்ஷணங்கள் வந்தது ஏனோ தானோ என்று அல்ல தகவலை, நீர் அவர்கள் முன் குறித்திருக்கிறபடினால், நீர் அவர்களை அழைத்திருக்கிறபடினால் இந்த இடத்துல அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். இயேசுப்பா, அப்பா உங்களுடைய ஜீவ புஸ்தகத்தில் இந்த பெயர்கள் இன்றைய நகலில் எழுதப்பட்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உண்மை நம்பி ஏதாவது உங்களிடத்தில் இருந்து கிடைக்குமா என்று நம்பிக்கையோடு வந்திருக்கிற ஒவ்வொரு க்ஷணங்களையும் தகப்பனே இந்த நாளில் உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய பாதப்படியில நாங்கள் வைக்கிறோம். அப்பா உங்களுடைய வார்த்தையின் விடுதலை உண்டு தகப்பனே. குமாரன் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று வார்த்தை சொல்லுகிறது. உங்களுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது ரட்சா. இந்த நாளில் உங்களுடைய வார்த்தை கடந்து போகும் பொழுது அது ஜீவனோடு கடந்து போகட்டும், அது வல்லமையோடு கடந்து போகட்டும். ஒவ்வொரு
ஒவ்வொரு இருதயத்திலும் இருபுறம் கருக்குள்ள அந்த பட்டையை ஊடுருவி பாய்ந்து செல்லுவதாக தகவனே. யாருக்காக இந்த வார்த்தை நீங்கள் கொடுத்திருக்கிறீரோ, யார் யார் கூட பேச வேண்டும் என்ற இந்த வார்த்தைகளை தகவல் நீங்கள் வைத்திருக்கிறீரோ, அந்த ஒவ்வொரு இருதயங்களை கர்த்தர் இந்த வேலையை ஆயத்தப்படுத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவரை உம்முடைய வல்லமையின் பிரசன்னம் இந்த இடம் முழுவதையும் இந்த எல்லை முழுவதையும் ஆளுகை செய்யட்டும். அப்பா, எங்களுடைய சிந்தனைகளை ஆக்கிரமித்துக் கொள்ளுங்க, எங்களுடைய சரீரத்தை ஆக்கிரமித்துக் கொள்ளுங்க. ஆவியானவர் எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் பாதப்படி இந்த வேலை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஆவியானவர் தாமே ரட்சா ஆரம்பம் முதல் முடிவு வரை நீர் என்னை மறைத்து உங்களுடைய வார்த்தைகளை மாத்திரம் அனுப்ப வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய வார்த்தைகளை மாத்திரம் நான் அனுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறேன். மனிதனால் ஒன்றும் முடியாது இயேசுப்பா, மனிதனால் ஒன்றும் முடியாது தகப்பனே. மனிதனை நம்பி வந்தவர்கள் அல்ல தகப்பனே, ஜீவனுள்ள தேவாதி தேவன் உண்மை மாத்திரம் நம்பி வந்திருக்கிற ஜனங்கள் இந்த நாளை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, உங்களை நோக்கி பார்த்து இந்த ஒவ்வொரு முகமும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உங்கள் அபிஷேகத்தின் வல்லமை ராஜா இந்த நாள் இவர்கள் வாழ்க்கை மாறி நடத்திலிருந்து கடந்து செல்ல தகப்பனே. இவர்களோடு கூட பேச வேண்டுமாய், இவர்களோடு கூட இடைப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு எல்லா மகிமையோடு நாமத்திற்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். நாங்கள் நல்ல தகப்பனே, நீர் மாத்திரம் மகிமை படுவீராக, எங்களுக்கு நீர் மாத்திரம் மகிமை படுவீராக. Every glory and honor to you alone, Father. Every glory and honor to your name alone, Father. Almighty God, the சமூகத்தை தாழ்த்தி சரீரத்தை ஆண்டவரே கெட்ட சொப்பனங்களையும் கொடுத்து இவளுக்கு விரோதமாய் இவளை வேதனைப்படுத்துகிற அந்த ஆவியை கடிந்து கொள்கிறேன். இப்பொழுது இவள் சரீரத்தை விட்டு புறப்பட்டு போகும் இருப்பதற்கு அதிகாரம் in the name of Jesus. Get up. Yes. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus.
சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன். சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன். இந்த தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற என் அன்பு நேயர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாக கடன் பட்டு குடும்பம் சீரழிந்து கொண்டிருக்கிற எண்ணற்ற மக்களின் அழைப்புகளை நான் கேட்டு, என்னிடத்தில் ஜெப குறிப்புகளை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். கடன் நிமித்தமாக கண்ணீர் விடித்து குடும்பத்தை அழித்துக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் பொல்லாத பயங்கரமான போராட்டத்தில் இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். கடன் பிரச்சனைக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். வீடு கட்டுவதில் வாங்கின கடன் திரும்ப கட்ட முடியவில்லையா? தொழிலுக்கு வாங்கின கடன் திரும்ப கட்ட முடியவில்லையா? பிள்ளைகளின் படிப்புக்காக வாங்கின கடன் திரும்ப கட்ட முடியவில்லையா? திருமண காரியத்திற்காக வாங்கின கடன் கட்ட முடியவில்லையா? மற்றும் சில குடும்ப தேவைகளுக்காக வாங்கின கடன்கள் எல்லாம் கட்ட முடியாமல் அவமானத்தையும் நிந்தையும் சகித்துக் கொண்டு சமாதானம் இல்லாமல் ஓடி தவிக்கிறீர்களா? கவலைப்பட வேண்டாம். உங்களுக்காக நான் ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்து, கர்த்தரிடத்திலே கடன் பட்டவர்களுக்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை அளவில்லாமல் கொடுக்கும், அதனோடு அவர் வேதனை கூட்ட மாட்டார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஆம் அன்பானவர்களே, ஆகவே நீங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானா உங்களுக்கு நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு திட்டத்தை நான் அறிமுகம் செய்ய விரும்புகிறேன். ஏழைக்கு இறங்குகிறவன் இறைவனுக்கே கடன் கொடுக்கிறான் என்று, அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கிறார். இதை நீங்கள் நம்ப வேண்டும். ஏழைக்கு நீங்கள் இறங்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் இறைவனுக்கே கடன் கொடுக்கிறீர்கள். இதுவரைக்கும் கடன் நீங்கள் வாங்கினீர்கள், இப்பொழுது நீங்கள் கொடுக்க போகிறீர்கள். நீங்கள் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக உங்களை அவர் மாற்றுவார். அப்படி நீங்கள் ஆண்டவருக்கு கடன் கொடுத்தால் அவர் உண்மை உள்ளவர், திரும்ப உங்கள் கடனை கொடுப்பார். திரும்ப உங்கள் கடனை கண்டிப்பாய் கட்டி தீர்ப்பார். ஆம் அன்பானவர்களே, அவர் அப்படியே செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இன்றைக்கு எங்களோடு தொடர்பு கொண்டு இந்த விளம்பரத்திலே கீழே வருகிற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் முகவரியை எங்களுக்கு அனுப்பினார் உடனடியாக உங்களுக்கு நாங்கள் இந்த திட்டத்தை குறித்து அறிமுகம் செய்கிறோம். இதில் குடும்பத்தோடு நீங்கள் பங்காளர்களாக இணைந்து கொள்ளும் போது உங்கள் பெயரை, உங்கள் முகவரியும், எதற்காக கடன்பட்டது என்பதையும் நீங்கள் எழுதி எங்களுக்கு தெரியப்படுத்தும் பொழுது அதை நாங்கள் கர்த்தரின் சமூகத்தில் வைத்து இரவும் பகலும் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு தம்முடைய வசனத்தில் சொன்னது உண்மையானால் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உடனடியாக எங்கள் தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு இந்த ஃபார்மை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த வருஷத்தில் நாங்கள் 1000 கடனாளிகளை உடனடியாக அற்புதமுள்ள
ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாற்றும்படி இறைவனிடத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் பெயர்களையும் விலாசங்களையும் எழுதி எங்களுக்கு அனுப்புங்கள். அதோடு கூட இந்த திட்டத்திலே பங்காளராய் சேர்வதற்குரிய முழு விவரங்களையும் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். அதில் நீங்கள் பெற்றுக்கொண்டு விசேஷமாய் கர்த்தர் உங்கள் ஆவியிலே ஏவினால் நீங்கள் உங்கள் நன்கொடைகளையும் கூட செலுத்தி இதிலே பெயர் பதிவு செய்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களை அற்புதமாய் ஆசீர்வதிக்கும். இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்முடைய மனதுருக்கம் இப்பொழுது இந்த ஏழைக்கு இறங்குகிறவன் இறைவனுக்கு கடனளிக்கிறான் என்ற திட்டத்திலே உம்முடைய பிள்ளைகள் பங்காளர்களாய் சேர்ந்து கொள்ளும்படி வசனத்தின்படி இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொன்னீர். இதோ கடன்பட்ட ஒவ்வொரு உள்ளங்களும் இப்பொழுது திடப்படுத்தப்படுவதாக. கடன்கள் மாறட்டும். கர்த்தர் அவருடைய வட்டி கடன்கள் எல்லாம் இல்லாமலாக்குவீராக. ஆமாப்பா, எப்படி செய்ய போவதற்காக சோதரம். பங்காளர்களாய் இணைய விரும்புகிற அநேக பிள்ளைகள் இந்த தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் மேலும் உடைய மனதுருக்கம் கண்டிப்பாய் கடந்து வருவதாக. இவர்களுக்கு நான் விசேஷமாக வியாதிக்காய் அல்ல, கடன் பிரச்சனைக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவைகள் மாறட்டும். இவர்கள் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக மாறி மற்றவர்களுக்கு இவர்கள் கொடுக்கிறவர்களாகவே மாற்றுவீராக. இவர்களை ஆசீர்வதியும் சுவாமி. இன்றைக்கே அநேக பங்காளர்கள் இதிலே வந்து ஜெபத்திலே சேர்ந்து கொள்ளும்படி உள்ளத்தில் ஆறுதலையும் கிருபையும் ஏவுதலையும் தருவீராக. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நான் பாடுவேன்.